ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. எதுக்காக வந்து ராஜேஸ்வரி வந்து உனக்கு வந்து ஃபோன் பண்ணா, என்ன விஷயத்துக்காக வந்து அவள் வந்து ஃபோன் பண்ணுறா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ வந்து அவகிட்ட வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கியா, இன்னும் அவகிட்ட வந்து நீ வந்து கான்டாக்டில் இருக்கியா, ஒருவேளை வந்து நீங்கள் எல்லாமே வந்து கூட்டு கலவானியா என்ன அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியாமல் இருக்கே, எனக்கு வந்து ரொம்ப வந்து சந்தேகமாக இருக்குது, என்னால் வந்து தாங்கவே முடியல இந்த துக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு உண்மையை வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து தள்ளி வந்து போயிட்டுருக்கு. அது வந்து எப்போ தான் வந்து உண்மையை வந்து சொல்லி இப்படி தான் வந்து நான் வந்து உங்கள் கூட இருந்தால் வெண்பா வந்து உங்களை வந்து பிரித்து வச்சுருவாங்க, உங்களையும் வெண்பாவையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போ தான் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த விஷயத்த வந்து சொன்னால் அங்கே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடக்கும் அப்படின்றதே வந்து தெரியாது. நம்ம விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவார். இதை வந்து ஏன் வந்து நீ வந்து என்கிட்ட வந்து முன்னாடியே வந்து சொல்லலை, அப்போ வந்து அவங்க அந்த கேஷ் விஷயத்தையும் வந்து ஏதோ வந்து ஒரு கோணத்தில் வந்து அவங்க வந்து திசை திறப்ப தான் வந்து பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீ வந்து முதலே வந்து என்கிட்ட வந்து சொல்லணும்ல மல்லி, எதுக்காக வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்க, இதுக்காக தான் என்னை வந்து அவாய்ட் பண்ணியா, இவ்வளோ நாள் வந்து நீ வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து இது தானா, நீ வந்து நல்லவளாகிடணும், நாங்கள் வந்து கெட்டவங்களாகிடணுமா, அப்படி தான் வந்து உன்னுடைய எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கேள்வி மேலே கேள்வியாக வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்படி வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்ததுன்னா இந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்பாரு. ஆனால் விஜய்க்கு வந்து தெரிய வராமல் வெறும் அன்னபூர்ணிக்கும் மல்லிக்குமே மட்டும் தெரிய வந்ததுன்னா மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னபூர்ணி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி வந்து நேராக வந்து போயிடுவாங்க. போய் வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு கேட்பாங்கன்னு நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவையும் அவங்க 2 பேருடைய பிளானையும் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ரஞ்சிதா கிட்ட வந்து நீ வந்து நிறைய ட்ராமா போட வேண்டியதாக இருக்கும், அந்த ட்ராமாவில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நீ அந்த பக்கமும் வந்து போக வேண்டியதாக இருக்கும், அதே மாதிரி வந்து 4 அடி வந்து நான் அடிக்க வேண்டியதாக இருக்கும், 4 அடி வந்து அவங்க அடிக்க வேண்டியதாக இருக்கும், நீ எல்லாத்துக்கும் வந்து சம்மந்தமாக இருந்தால் மட்டும்தான் வந்து உனக்கு வந்து விஜய் வந்து கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து தெளிவாக வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி வந்து சொல்லி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நமக்கு வந்து வேணுன்றதுனாலே வந்து அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கெட்சு எல்லாம் வந்து வெளியே வரப்போகுது. அப்படி வந்து வெளியே வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் விஜய் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. மல்லி சும்மா இருந்தாலே வந்து மல்லி என்ன சொன்னாலே வந்து பரவாயில்ல, பயந்தாங்கொல்லியாக இருக்காங்க மல்லி. அவ்வளோ பயந்தாங்கொல்லியாக இருந்துட்டு எதுக்கு வந்து வந்திருக்கணும் அந்த விஷயத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எது சொன்னாலே வந்து விஜய்க்கு ஏதாச்சும் ஆகிடும், இல்லைன்னா வந்து வெண்பாக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பயப்படுற அளவுக்கு வந்து அவங்க என்ன வந்து கொலையாக வந்து பண்ணிட போகிறாங்க. அவங்கள விட்டால் கொலை கூட தான் பண்ணுவாங்க ராஜேஸ்வரி. அதையெல்லாம் வந்து தாண்டி நீங்கள் வந்து வர வேண்டியது தான் மல்லி உங்களுடைய கட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து இல்லை அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரையும் நீங்கள் வந்து உருப்பட மாட்டீங்க. நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே தான் வந்து போயிட்டுருக்கணும். உங்கள் வாழ்க்கையை வந்து பயந்தாங்கொல்லி வாழ்க்கை தான் நீங்கள் வந்து வாழ வேண்டியதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பயந்தாங்கொல்லி வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்களா, இல்லை வந்து தைரியமாக வந்து விஜய்கிட்ட வந்து உண்மையை சொல்லி நீங்கள் வந்து தைரியமான வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.